திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா வாரண்ட் சீரீஸோட ஒன் ஆஃப் தி ஆக்டர் தான். இவர் பேரு பாக்கியா. ஆனா பாக்கியான்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது, கொடைக்கானல் சரவணன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். ஸோ இந்த கேரக்டர் நல்லாவே பதிஞ்சிருக்கு. அவரை தான் சந்திக்க போறோம், பல விஷயங்கள் பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ வாரண்ட் சீரீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இல்லை எப்படின்னா, நம்ம டேரக்டர் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு கதை வந்தோன்னே நான் சொல்கிறேன் அப்படின்னாப்புல. அதே மாதிரி இந்த விலங்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுக்க வேண்டியது, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. இதில் வாரண்டில் இந்த மாதிரி கொடைக்கானல் சரவணன் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது, அப்புறம் சரி நீ பண்ணு அப்படின்னும் அந்த மாதிரி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ இந்த கொடைக்கானல் சரவணனுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, வழியில் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. அது வந்தாலும் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வாழ்த்துறாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யாராச்சும் வாழ்த்துனாங்களா? நிறைய பேர் வாழ்த்துறாங்க. பாலாஜி சத்யவேல் சார், ஒரு ராமகிருஷ்ணன், குங்குமப்பூ கொஞ்சம் புறம் பண்ணார்ல ஹீரோ, அவர் காளி வெங்கட், முனிஷ்காந்த் அண்ணன், காளி வெங்கட் அண்ணன், நிறைய பேர். ஓகே, அண்ட் இது விலங்கோட ஒரு எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ விலங்குல உங்களுக்கு என்ன கேரக்டர் கிடைச்சது, அது ஏன் மிஸ் ஆச்சு? இல்லை அதான் கொடுக்குறதுனா, சரி ரொம்ப சின்னதாக இருக்கு, அது வேண்டாம், கொஞ்சம் கொடுத்தா பெருசாக கொடுக்கணும் அப்படின்றது கொடுக்கணும். ஓகே, அண்ட் இந்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இதை நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நடிக்கும்போது இல்லை அதுதான் நம்ம அவங்க சொல்லி கொடுத்தா இது என்ன சீன் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. கேட்கும்போது இது இப்படி ஆகும், அப்படி போனீங்க, அங்கேருந்து வருவீங்க, நிற்பீங்க, நிற்கும்போது அப்படியே பார்ப்பீங்க, அது அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி போவீங்கன்னு அது சீன் சொல்லாமல் நம்ம உள்வாங்கி அப்படியே அதை பண்ண வேண்டியது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பண்ண. ஓகே, ஸோ வாரண்ட் செட்டில் ஏதாவது நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? வாரண்ட்லாம் ரொம்ப ஒரு செட்டே ரொம்ப கலகலன்னு தான் இருங்க, எப்பவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஓகே, ஆமாம், நம்ம இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை இப்படி வைப்போம், இப்படி பண்ணிக்கோ, அந்த மாதிரி தான் இருக்கேன் எப்பவுமே. செட்டு நல்லா ஜாலியாக நல்லா இருக்கும். ஓகே, அதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லை ஜாலியாக தான் இருக்கேன், வேற எதுவும் சொல்கிற அளவுக்கு ஆமாம் அந்த அளவு இருக்கு. வருவோம், காலைல என்ன ஷூட்டிங், என்ன சீனு, ஓகே, அப்புறம் சாயந்தரமானா பேக்கப் பண்ணால் போயிடுவோம், மறுநாள் காலைல வருவோம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் அவர்கள், நீங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு, ஸோ அவங்க கூட இருந்த உங்களோட பாண்ட் அண்ட் டிராவல் பற்றி சொல்லுங்க. அவர் நாளை இயக்குனர் பண்ணும்போது இருந்தே எனக்கு தெரியும். ஓகே, தெரியும் போது அங்கேருந்து அப்படி இருந்தால் எனக்கு பழக்கம் உண்டாச்சு. அவர் ஃபஸ்ட்டு படம் அது முடிச்சுட்டு அப்புறம் பாண்டியராஜன் சார், பசங்க பாண்டியராஜன் இருக்கார்ல, அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம் பண்ணுறாரு. ப்ரூஸ்லி பண்ணும்போது அதுலேருந்து நம்ம பழக்கமாக இருக்குது. ப்ரூஸ்லின்னு நம்ம நடிக்கிற வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்புறம் அது கொஞ்சம் போகாதனால ஒரு கேப் ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் விலங்குன்னு ஒன்று பண்ணுறாரு. ஆமாம், அதுலேயும் நான் நடிச்சிருப்பேன், சின்ன இது பெருசான சின்ன நடிச்சிருப்பேன். அப்புறம் அதுலேருந்து மாமன்னு ஒன்று பண்ணார், அதுலேயும் நான் நடிச்சிருப்பேன். நான் சீனு எடிட்டிங்கில் போயிருக்கேன். ஆமாம் இருக்காது. இப்போ வாரண்டில் பிரசாந்த் பாண்டியராஜன் ஹீரோ, டைரக்டர் விக்னேஷ் நடராஜன், அவர் நண்பர் தான். ஓகே, எல்லாமே ஒரே டீம். ஸோ பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் எப்போலேருந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அண்ட் அவரோட டிராவல், அப்போ ப்ரூஸ்லில நீங்க நடிச்சிருக்கீங்களா? நான் ப்ரூஸ்லி பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன கேரக்டர் அது, அதை பற்றி? அதில் நம்ம ஒரு முனிஷ்காந்த் காட்ஃபாதராக அதை ஒன்று பண்ணியிருப்பாரு. அவரு கூட ஒரு 10 பேர் இருப்போம். அந்த 10 பேரில் நான் ஒரு ஆளாக நடிச்சிருப்பேன். அங்கேயும் டைலாக்னா இருக்கும். ஓகே, அண்ட் ஜெயிலர் படமும் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிங்க. ஸோ ரஜினி சார் கூட உங்களுக்கு காம்போ இருந்ததா எப்படி? ரஜினி சார் கூட இல்லை, நான் யோகி பாபு, அந்த ரஜினி சார் ஒரு லீடு இருந்திருக்கும். அவர் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணார். யோகி பாபு அண்ணா நம்மகிட்ட கேட்பாரு, அப்படியே அந்த சீன் அங்கே ஒரு கூட நடிக்கும்போது அந்த சீன் எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்னெல்லாம் படம் பண்ணியிருக்கீங்க வாரண்ட்டுக்கு முன்னாடி? வாரண்ட்டுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று ஒரு படம், சமுத்திரகனி அண்ணன் டைரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகிரி தண்டா ஃபஸ்ட்டு
அப்புறம் கோமாளி, ராட்சசன், அருவம், ஹீரோ, கத்துக்குட்டி, அப்புறம் வந்து அண்ணனுக்கு விஜய், அப்புறம் வந்து மிரலில் வந்து ஒரு பால்காரன் கேரக்டர் த்ரோட்டாக பண்ணியிருப்பேன். அவன் என் ஃப்ரெண்டு, நான் சக்தி. ஆமாம், அவன் நானும் ஒன்றா ட்ராவல் பண்ணோம் அவன் நடிக்கிறதுக்கு. அப்புறம் அவன் டைரக்ஷன் பண்ணும்போது வச்சா நான் எந்த படம் பண்ணாலும் நீ அதில் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது மாதிரி அந்த அந்த மிரலில் வந்து பரத் ஹீரோ நடிச்சிருப்பார். பரத், வாணி போச் அவங்க. அதில் வந்து பால்காரன் ஒரு கேரக்டர் வந்து த்ரோட்டாக அதில் பண்ணியிருப்பேன். நல்லா 19 நாளில் எடுத்த படம் அது. ஓகே. நல்ல ரெஸ்பான்ஸ் தான் அதுவும். அப்புறம் அந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் அது நந்திவர்மன் அப்படின்னு ஒரு படம், நிறைய படம் அந்த மாதிரி நிறைய நடிச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல. எந்த டைரக்டர் கேட்டாலும் என் ஃப்ரெண்டு சொல்றீங்க. அப்படி இல்லை, ஆனால் 2-3 பேர் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் அங்கே வந்து இருப்போம், ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி பழக்கம் ஏற்படுத்துருங்க. ஸோ ஒரே பழக்கமாக எப்படி என்ன ரூம் மட்டும்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு டீ கடையில் சந்திக்கிறது அப்படின்னும் போது அங்கிருந்து அப்படியே பழக்கமாக வருதுதான். ஓ, டீ கடை ஃப்ரெண்ட்ஷிப்பா? யாரு? இல்லை டீ கடை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாலிகிராமம், வடபழனி, அருணாச்சலம் ரோடு தெரியுமா உங்களுக்கு? அந்த ரோட்டில் மணியன் டீ கடைன்னு ஒன்று இருக்கும், காவேரி கார்னர் டீ கடைன்னு ஒன்று இருக்கும், சாலி டீ பார்க்குன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அங்கங்கே ஒரு பேட்சாக நிற்போம். நிற்கும் போது இப்போ மணியன் டீ கடையில் அங்கே ஒரு பேட்ச் நிற்கும் போது இப்போ அங்கே வந்து பழக்கமானதான் எல்லாருமே. இப்போ மிரல் ஒரு சக்தியாக இருக்கட்டும், பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்டர் அண்ட் ஹீரோ அவராக இருக்கட்டும், விக்னேஷ், இந்த மாதிரி நிறைய பேர், முனிஷ்காந்த், காளி, ஒரு அண்ணன்லாம், ஒரு கலைன்ற நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அதில் பார்க்கும்போது ஷேரிங் நடிகர்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறோம். ஆஃபீஸ். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? அந்த சந்திப்பும் கான்வர்சேஷனும் எங்கள் ஃபஸ்ட்டு அந்த டீ கடை சந்திப்பு அதை சொல்லுங்க. என்னன்னா இப்போ நடிகர்கள்லாம் ஒரு 7 பேர் 10 பேர் நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டேரக்டர் வரும்போது, டேரக்டர் சார் வணக்கம், வணக்கண்ணே அப்படின்போம். அந்த பழக்கம் ஏற்படுத்தும். எப்படி படம் பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்றது இருக்குல்ல, அப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் நட்பாக மாறி அப்படியே அவங்க பண்ணும்போது கரெக்டாக ஒரு வாய்ப்பும் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ கொடைக்கானல் சரவணன் அதில் பேசின ஏதாவது டைலாக்ஸ் எங்களுக்காக நடிச்சு காமிங்களேன். கொடைக்கானல் டைலாகா? டைலாக்கு சரி, ஓகே சொல்கிறேன். செல்லம், நைட்டு இவ்வளோ அழகான வாய்ஸ் வச்சுக்கிட்டா செல்லம், நீ வந்து நைட்டு ஃபுல்லாக எனக்கு மெசேஜ் பண்ணேன். இல்லை வீட்டில் ஆள் இருந்தாங்க. ஓ, ஆள் இருந்தாங்களா செல்லம்? செல்லம் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது செல்லம், ரொம்ப அழகாக இருக்காரு செல்லம். சரி சரி சரி, வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு செல்லம்? வீட்டுக்காரு துபாய் போயிட்டாரா? அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங். அந்த மாதிரி. ஆமாம், இதில் ஆக்சுவலாக பொம்பளை சோக்கு கேரக்டர். ஸோ உங்கள் ஒய்ஃப் பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஒய்ஃப் பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்ன இப்படின்னா இருக்கு அப்படின்னு. நம்ம நடிக்கிறது தானே, இதில் என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. அண்ட் ஃபீல்டுக்கு உங்கள் ஒய்ஃப் சப்போர்ட்டாக எப்படி? இல்லை, எல்லாருக்குமே நம்ம வந்து எல்லார் ஒய்ஃபுமே ஒரு வருமானம் எதிர்பார்ப்பாங்க எந்த வேலைக்கு போனாலும். இப்போ நம்ம சினிமாவில் அது நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஆசைப்பட்டு வந்தது. அதில் சினிமா அப்படின்னு. சினிமாக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சினிமாக்கு நான் வந்து டிரைவிங் போவேன், கார்டன் மேலே இந்த மாதிரி. என் ஃப்ரெண்டு இங்கே போரூரில் கார்டன் வச்சுருக்கான், பேர் வெங்கடேஷ். அது அந்த இது கம்பெனி பேர் வந்து பூமித்ரா பயோகிரீன்னு. அது இது கார்டன் வச்சுருக்காங்க. அந்த கார்டனில் வந்து நான் வேலை பார்ப்பேன். எனக்கு தெரியும் லேண்ட்ஸ்கேப், நான் எல்லாமே வேலை பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆமாம், அதான் அவன் பெரிய எனக்கு சப்போர்ட். அது ஓகே. சொல்லுங்க, உங்கள் ஒய்ஃப் பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்க சப்போர்ட்டா இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு. இல்லை, எல்லாருமே அந்த வருமானம் எதிர்பார்ப்பாங்களா, இல்லைன்னா அவங்க சண்டை போடுவாங்க. அப்புறம் என்ன நீ சினிமாவில் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறீங்க, ரொம்ப நாள் ஆச்சுல, வேறு வேலையை ஏதாவது பார்க்கலாம்ல அப்படின்னா. இல்லைம்மா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் தொலைச்சிட்டோம் உங்கள் லைஃப், அப்புறம் மறுபடியும் நம்ம வேலைக்கு போகிறது ரொம்ப, அப்போ இவ்வளோ நாள் இங்கே வேஸ்ட் பண்ணிட்டோமே, தொலைச்ச இடத்துல தான் நம்ம தேடணும், விழுந்த இடத்துல தான் நம்ம எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி எப்போவுமே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வரும், பார்ப்போம், ரொம்ப நம்பிக்கையாக இந்த வாரம். அண்ட் உங்களோட படங்கள்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ படம் நடிச்சிருக்கீங்க, அதுவும் நோட்டபிள் படம்லாம் சொல்கிறீங்க. ஆனால் வருமானம்னு ஒன்று வைக்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்திருப்பீங்களா இண்டஸ்ட்ரியில்?
இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது நம்மனா இப்போ ஜிகிரி சண்டை அப்படி போய் நான் சொல்கிறப்ப 2 நாள் 3 நாள் கால் சீட்டு தான் இருக்கும். அவர் 2 நாள் 3 தடவை பெருசாக கொடுக்க மாட்டாங்களே. அந்த அமௌண்ட் வச்சு நம்ம எவ்வளோ லெவல் நம்ம அதை இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் இப்போ இந்த வாரண்ட்டு பண்ணியிருக்கோம். இப்போ பண்ணும்போது இதில் வந்து த்ரோட்டா பண்ணனால இந்த படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. இது இப்போ இதுக்கப்புறம் நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நம்ம அப்படியே அதை பார்த்து அப்படியே பண்ணிட்டு போகணும். அண்ட் நீங்க நிறைய படங்கள் நடிக்கும் போது அந்த சீன்ஸ் எல்லாமே டெலீட் ஆனப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமாம், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்க தியேட்டர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க தியேட்டர்ல போய்? இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அப்புறம் இந்த டைரக்டர்லாம் இருப்பாங்களா. அப்போ அவங்கன்னா வந்து என்ன தலைவா, சாரி தலைவா, அவங்க சீனாக கொஞ்சம் எடுத்துட்டாங்க. ஐயோ, என்ன தலைவா சொல்கிறீங்க, அவங்க ஃபுட்டேஜ் அதிகமாகிடுச்சு, நெக்ஸ்ட் படத்தில் பார்த்துருவான் அப்படின்னா. அப்புறம் ரொம்ப என்னடா இவ்வளோ ஆடிஷன் போய் ஃபாலோ பண்ணி போய் நடித்து சீன் போகுது அப்படின்றது ஒரு ஃபீலாக இருக்கும். ஓகே. ஸோ டைரக்டர் முன்னாடியே சொன்னதுனால நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்து தான் அது தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆமாம், சில பேர் சொல்லிடுவாங்க, சில பேர் நமக்கு அது தெரியாது அப்படின்னமோ. இப்போ படம் பார்க்கும்போது நல்லா சீன் வரல நம்ம சரி எடுத்துருப்பாங்க எடிட்டிங்கில். இது வந்து சினிமாவில் சகஜம். அது எடிட்டிங் போகிறது ஃபுட்டேஜ் அதிகமாச்சுன்னா எடுத்துருவாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சூழ்நிலை நம்ம அங்கிருந்து பார்க்கும்போது அது நியாயமாக இருக்கும். அவங்க சைடு இருந்து யோசிக்கும் போது அது நியாயமாக இருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சினிமாவில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, எல்லா வேலையிலையுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. சினிமா மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. சினிமா நம்ம ஆசைப்பட்டு வந்ததுனால நமக்கு தெரியும். ரொம்ப அதாவது வாய்ப்பு கிடைச்சவங்க கிடைக்காத இதுதான். ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாக வந்தவொன்னே கிடைச்சிடும், சில பேருக்கு ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஆனால் கிடைக்கும். நம்ம அதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துட்டே இருக்கணும். வேலையும் வெளியில் நம்ம சைடு வருமானம் பார்க்கணும். சினிமாவுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி போகும்போது நம்ம டைரக்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஆஃபீஸுக்கு டெய்லி போகணும், டெய்லி ஆடிஷன் நம்ம அட்டன் பண்ணணும். இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அது. அதில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறவர் இன்னொரு படம் பண்ணும்போது, ஆமாம் நான் ஒரு ஆஃபீஸில் அசோசியேட்டாக இருக்கும்போது நீ வந்து இது பண்ணல சரி. அப்போ அவர் படம் பண்ணும்போது, ஆமாம் சார் அது மாதிரி நீங்கள் பண்ணி இது ஒரு ஆஃபீஸில் நீங்கள் இருந்தீங்க சார், நான் வந்து அப்படியா. அப்போ அவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது, சான்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் நிறையா இதுதான் சினிமாவில் நம்ம ஸ்ட்ரகிள் இருக்கும். கொடுக்க மாட்டாங்க, சரி என்னடா இது அப்படி நிறைய ஒரு போராட்டம், பெரிய போராட்டம் நமக்கு. ஆனால் ஓப்பன் தான் சினிமான்றது, பெரிய ஓப்பன், யார் வேணால் வரலாம். ஓகே. ஸோ ஏதாவது பெரிய படத்துக்கு ஆடிஷன் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க? பெரிய படத்துக்கு ஆடிஷன் பண்ணி ரிஜெக்ட் காலா அந்த காலாவில் ரிஜெக்ட் ஆடிஷன் பண்ண கூப்பிடல. ஓகே. அது நமக்கு தெரியாது, ஏன்னா எவ்வளோ காரணங்கள் இருக்கலாம். ஜெயிலருக்கு ஆடிஷன் பண்ண கூப்பிட்டாங்க. ஓகே. அதுதான் வித்தியாசம். இவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படி வளர்த்துக்கணும், சில விஷயங்கள் தெரியாது எப்படின்னு. ஆடிஷன் அவங்க ஒரு பார்வை சரி இது அப்படின்னு இருக்கலாம். ஒரு டைரக்டரோட பார்வை தான், இவர் எப்படி யூஸ் பண்ணலான்னு ஒருத்தர் இருக்கும். இவர் இப்படி பண்ணலான்னு பார்த்தா அவர் அதை பண்ண மாட்டேன்றாரு அப்படின்றது அவங்களோட பார்வையாக இருக்கும். ஸோ இனிஷியலாக வாய்ப்புக்காக நீங்கள் தேடி வரும்போது என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க? வாய்ப்புகள் தேடி வரும்போது தான் அதான் நான் இப்போ சொன்னேன். வாய்ப்புகள் தேடி வரும்போது என்னென்னா, இப்போ நம்ம வேலைக்கு போகணும், திடீர்னு நமக்கு இப்போ சாப்பிடணும், பெட்ரோல் போடணும், இதுக்கு நமக்கு வருமானம் வச்சுக்கணும், அப்புறம் வாடகை கொடுக்கணும், இதெல்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ அந்த பேசிக் ஃபைனான்ஷியல் நீட்ஸ். ஆமாம், அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும். போயிட்டு அங்கே இங்கேருந்து அவ்வளோ தூரமும் இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து போரூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அண்ணா நகரில் ஒன்று இருக்கும், டி நகரில் ஒன்று இருக்கும், கோடம்பாக்கம் இருக்குங்க. போகும்போது அப்புறம் நாங்கள் 2 பேர் இருக்கோம், 2 பேர் பைக்கில் போவோம், ஷேரிங் பண்ணி பெட்ரோல் போட்டு அப்படியே போகிறது. அப்படியே போகும்போது திடீர்னு போலீஸ் பிடிச்சி. மற்றபடி அவமானங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும்? ஆமாம், அவமானங்கள் வந்து இருக்குண்ணா சினிமாவில். அவமானங்கள்லாம் என்ன அவமானம் இருக்கு பெருசா? அது நமக்கு தெரியல. சினிமானா என்ன உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? அது இல்லை, அது அவமானம்னா சொல்ல முடியாது. அது நமக்கு அவங்க ஒரு வீட்டில் அம்மா அப்பா திட்டுவாங்களே, ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் நம்ம திட்ட மாட்டாரா, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது அவமானம் கிடையாது, ஒரு புத்திமதி சொல்றதுதான். அதுலேருந்து நம்ம எப்படி வரோம், என்ன கற்றுக்குறோம் அப்படின்றதான்.
அது ஒரு ஆமாம் அதுதான் நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். அது அவமானமாக நான் இல்லை, அது அதான் எல்லாமே நடக்கும். அது ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சோ, நம்ம இப்படி பண்ணனால அப்படி திட்டுறாங்க, இது ஓ ரைட் நம்ம அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வரணும், அப்படி நம்ம அதை கற்றுக்கிறது தான். அது ஓகே. ஸோ ஊர்லேருந்து நீங்கள் நடிக்கிறதுக்காக தான் இங்கே சென்னைக்கு வந்தீங்களா இல்லை எப்படி? ஊரில் இருந்தா இல்லை எல்லாம் ஊர்லேருந்து இங்கே பிழைக்கிறதுக்கு வந்தேன். கேக்கனேரில் தான் வீடு ஃபஸ்ட்டு. அடுத்தது 83 82 கன்னியாகுமரம் இருக்குல்ல அந்த தான். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி மயிலாப்பூர் போனோம். அப்படியே போகும்போது நமக்கு சினிமா நிறையா ரஜினி சார் படம், விஜயகாந்த் சார் படம் நான் பார்த்து சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ஆர்வம் வந்தது, ஆசை. அப்புறம் ஆர்கெஸ்ட்ராவில் டான்ஸ் ஆடுறது, போகிறது, மெமிக்ரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா அப்போது நான் பண்ணேன். படம்போது இப்போ சினிமாவில் நடிக்க வரும்போது சினிமாவில் வந்து எப்படி வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வடபழனி வந்து யாரை பார்க்கணும், எப்படி போகணும், ஆஃபீஸ்னா யார்கிட்ட கேட்கணும், ஆஃபீஸ் தெரியாதுல்ல. இன்றைக்கி நமக்கு ஃபோன் இருக்குது, அதுன்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் போட்டானா இப்போ நமக்கு எல்லாருமே எந்தெந்த ஆஃபீஸ் டக்கு டக்குன்னு வந்துடும். அன்றைக்கி வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்காது. அது ஒருத்தர் அட்ரஸ் கார்த்தின்னு ஒரு அண்ணன் இருப்பார், அவர் தான் நிறைய ஆஃபீஸ் போய் எழுதி வச்சுருப்பார் A4 சீட்டில். அவர்கிட்ட தான் நம்ம வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து அந்த மாதிரி அவர் கண்டுபிடிக்க அந்த டீம் நம்ம எங்கே இருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷம். அது அப்படி அமைஞ்சது தான் மணியண்ணா டீ கடை. அப்படி தான். ஓகே. ஆமாம். ஏன்னா அது வரையும் நம்ம வருவோம், சாலைகள் எங்கடா ஒரு ஆஃபீஸ், எவனோ ஒருத்தர் சொல்லி அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அப்போ பண்ணால் அங்கே ஆஃபீஸ் பெருசாக இருக்காது, நமக்கு வந்துருப்பாங்க சார் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படி நம்ம ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் கூப்பிட மாட்டாங்க. மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்களா? இல்ல அதான் ஃபர்ஸ்ட் பண்ணது. இப்போ யார் வாய்ஸ்லாம் பண்ணுவீங்க? ஏதாவது ட்ரை பண்ணுங்க, நாங்க பார்த்தே ஆகணும் உங்க டேலண்ட். அப்படி இல்லையா, நான் இல்லை அதான் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. ஆமாம் அந்த ஒரு ஆனால் சிங்கமொழி அண்ணன் அந்த மாதிரி வாய்ஸ் அப்போது நான் எடுத்தது ரொம்ப ட்ரை பண்ணலாம். ஆமாம் அவர்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரில் ஆச்சு அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். நான் பேசும்போது அவரும் என்கிட்ட வந்து நல்லா பேசுவார். அப்போ அவர் என் பேர் நல்லா அவருக்கு தெரியும். ஒரு ஷூட்டிங் பாட்டில் இது பண்ணும்போது அப்போ இப்படி தான் கூப்பிட்டாரு, ஏய் பாக்கியா என்னடா பண்ணுற, ஏய் சாப்பிட்டியா, ஏய் வாப்பா, ஏய் நல்லா இருக்கியா, ஏய் என்ன ஏதோ படத்துட்டு நடிக்கிறியா இல்லையா அப்படின்னாரு. அது ரொம்ப நாள் அது நினைச்சு அது இந்த மாதிரி தான் பேசுவார். வேறம்மா ரொம்ப நாள்னால அதை நான் ட்ரை பண்ணேன். நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அவங்க மிமிக்ரின்னு, ஆஹா அவங்க டேலண்ட்டை பார்க்க. இல்லை அது நான் இப்போ எல்லாருமே அதுக்குண்டான பயிற்சி முடிச்சு நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது நம்ம சினிமாவில் இருக்கிறனால சரி ஓகே அப்படி அது டச்சு இல்லை விட்டுட்டேன். ஓகே. அண்ட் வந்து நீங்க நடிக்கிறத தவிர வேற ஏதாவது பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நடிக்கிறதுக்கு முன்னாடியா? நடிக்கிறத தவிர இப்போ நடிக்கும் போது ஸ்டார்ஸை பார்த்துருப்பீங்க, அதை தவிர வேற ஏதாவது ஸ்டார்ஸ் அது முன்னாடி இருக்கலாம் இல்லை வந்தக்கு அப்புறம் இருக்கலாம். பார்த்துருக்கேன். கேப்டன் சாரை பார்த்துருக்கேன். இப்போ ஆக்டிங்க்கு வரதுக்கு முன்னாடியே. ஏன்னா நான் வந்து கபடி பிளேயர் ஆனால் ஆக்சுவலாக. ஆமாம். அப்போ வந்து கேப்டன் சார் வந்து அந்த கபடியை நடத்தினார் மயிலாப்பூரில். அப்போ வந்து நான் கை கொடுத்து பேசியிருக்கேன். அதுபோல் என் மச்சான் 3 பேர் அங்கே வேலை பார்த்தாங்க அவர் வீட்டில். அப்போ நான் அடிக்கடி அவர் போயிட்டு வருவீங்க? போயிட்டு பார்த்துருக்கேன். ஓகே. அவர் என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு? இல்லை அப்புறம் நம்ம சின்ன பையன் அவருன்னு வீட்டில் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவன் பசங்க எங்கள் மச்சானை பற்றி சொல்லுவார், ஏய் ராஜேந்திரா என்ன பண்ணுற, வேலைக்கு போனே அது இது மாதிரி நான் பேசுவார். நான் அப்போ பார்த்துருக்கேன் அவரை. ஓகே. அதே மாதிரி அஜித் அவர்களுக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்களா? இல்லை இல்லையே. அப்புறம் இல்லை அங்கே ஷூட்டிங் நம்ம பீச்சில் இருக்கும்போது ஷூட்டிங் எடுப்பாங்க நிறைய படம். அப்புறம் அவரை நான் பார்த்துருக்கேன். ஓகே. அந்த சிகரெட் வாங்கி கொடுத்த. ஆமாம் அது நாங்கள் சின்ன பார்ப்போம் அந்த ஏரியாவில் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்ப்போம்ல வந்து. ஓகே. என்ன படத்துக்குன்னுலாம் தெரியுமா? ஆனந்த பூங்காற்று நினைக்கிறேன். ஓகே. அந்த படத்தில் வந்து நாங்கள் நிறைய அதாவது அங்கே ஷூட்டிங்னா அஜித் சார் படம்னா அதுக்கு முன்னாடி விக்ரம் சார் அஜித் சார் படம் பண்ணாங்க. அந்த படத்தில் வந்து இந்த வீலிங்னா பண்ணார் அஜித் சார். பயங்கரமா போனார் வீலிங். நல்லா நேர்லயே பார்த்திருக்கீங்க? ஆமா அதனால நேரில் நம்ம வீட்டுக்கிட்ட தான் லைட் ஹவுஸ் பக்கத்துல சூப்பரா போனார். அதனால நம்ம பார்த்து கை தட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் இந்த ஆனந்த பூங்காற்று வந்து இந்த ஒரு சாங் ஒன்று உதயம் தேட்டரில் இதய தொலைச்சேன் அந்த மாதிரி சாங்கில் வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து நாங்கள் ஒரு 10-15 பேர் அப்படியே அஜித்ரான்னு சொல்லி அப்படியே பின்னாடியே ஓடுவான் வருவான். அப்படி ஓடும்போது அவர் பார்த்து கை கொடுத்து பேசினார். ஓகே. இப்போ சிகரெட் வாங்கி கொடுத்தது அது என்ன கதை? ஆமாம்
அது கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நாங்கள் ஒரு 5-6 பேர் போயிட்டு வாங்கிட்டு வந்து. ஓ, அவர் கேட்டாரு ஸ்மோக்லாம் பண்ணுவார் அஜித் அவர்கள்? இல்லை அப்போ, ஆமாம் அப்போ பண்ணார், இப்போ இல்லை. ஓகே, ரொம்ப மாடஸ்டா வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது படங்கள் வந்திருக்கா, அதாவது கொடைக்கானல் சரவணன் கேரக்டரை வச்சு? இல்லை வரல, இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், கூப்பிடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நடக்கும். ஸோ உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன சார்? அடுத்தது லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆமாம், அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும். அதுவும் பிரசாந்த் பாண்டியராஜன் ஸ்டோரி அண்ட் டைரக்டர். மெயினான டைரக்டர் வந்து லட்சுமி சரவணன் சார். அவங்க 2 பேர் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அது வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும். ஓகே. அதில் என்ன கேரக்டர்? அதில் வந்து ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் போய் நான் சேருவேன். அங்கே என்ன நடக்குது அந்த விஷயத்த வந்து ரவுடி மாதிரி அங்கேருந்து அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். அங்கிருந்து அவர் கண்டுபிடிச்சு நம்ம காலி பண்ணிடுவாரு. அந்த மாதிரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் நடிப்பாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அவர் ப்ரூஸ்லில நடிச்சிருப்பாரு. ப்ரூஸ்லி நடிச்சிருப்பாரு. இப்போ லிங்கம் அதுலயும் அவர் நடிச்சிருப்பாரு. சில நடிக்கும்போது இது பெரிய ஒரு லீடா இதுல பண்றதுக்கு ஒரு பயந்தாரு. உடம்ப கம்மி பண்ணி. அது அவரோட டெசிஷன் தானா? இல்ல, அது வேற ஏதாவது நடிக்கிறதா இருந்தாங்க ஒரு ஹீரோ. அப்போ திடீர்னு அவங்க ஜிபியில் வந்து இந்த டேட்ல நான் பண்ணி கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டக்குன்னு சொன்னோன்னே ஒரு ஹீரோ மறுபடியும் நம்ம கூப்பிட்டு அதை நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிபையில் சரி இப்போ நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டபோது ஐயோ நான் உடம்பு கம்மி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி உடனே சடனாக நடந்துதான் போயிட்டு அவர். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் உடம்பு நான் கம்மி பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ்னா பண்ணி அப்புறம் ரெடியாகி வந்து அவர் கரெக்டாக பண்ணார். ஓகே. என்ன ஹீரோ அது? என்ன ஹீரோனா? நீங்க தானே ஒரு ஹீரோ பண்ண வேண்டியதுன்றது. அது எந்த ஹீரோ? இல்லை, ஒரு ஹீரோ இல்லை, அது எனக்கு தெரியாது. அதுக்குள்ள அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஹீரோ இல்லை, ஏதாவது ஹீரோ யாரோ வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த டைம் இல்லாதனால. ஸோ லிங்கம் தவிர உங்களோட அதர் ப்ராஜெக்ட்ஸ்? இல்லை, அதுக்கு தான் வேற எதுவும் நம்ம பண்ணலைன்றது தாண்டி நான் நல்ல ஒரு பெரிய வாய்ப்புகள் இதில் கிடைச்சிருக்கு. லிங்கத்தில் ஒரு அளவு கிடைச்சிருக்கு. அப்படின்னும் போது நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்த படங்கள் வரும்போது கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணணுமே அப்படின்னு அதுக்காக வெயிட் பண்ணுறேன். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை? எனக்கு நல்ல வில்லனா, நல்ல ஒரு காமெடியா, இந்த மாதிரி ஒரு காமெடி வில்லன். அதான் எல்லாமே பண்ணணும். நடிகனா நல்லா கலந்து பண்ணணும். அந்த மாதிரி நல்லா கலந்து எல்லாமே பண்ணாதான் நல்லா இருக்கு மாதிரி ஒரு காமெடி கலந்து ஒரு வில்லனை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களோட ஆக்டிங் கெரியருக்கும் ஜேர்னிக்கும். அண்ட் வாரன் சீரீஸ் மிகப்பெரிய விஷஸ் அடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள். நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்.